ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. ஒரு முறை உடல் பருமனான ஒரு மாமி பெரியவாளை தரிசிக்க வந்தாள். அவர்களால் நமஸ்காரம் பண்ணக்கூட முடியவில்லை. அவ்வளவு குண்டான மாமி. பக்தி இருந்தாலும் நமஸ்காரம் பண்ண உடல்வாகு இடம் தராததுனால ஒரு சங்கடம் கலந்த குழப்பத்தில் அவள் ஒரு ஓரமாக கூப்பிய கரங்களோடு நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பெரியவா கிட்ட போகிறா. எனக்கு டயபெட்டிஸ் இருக்கிறது, டாக்டர் எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டார், அதுக்காக தினமும் 1 மணி நேரம் நான் நடக்கணும்னு அவர் சொல்கிறார், ஆனால் என்னால் ஒரு 10 நிமிஷம் கூட நடக்க முடியல என்று கூறியவர், பெரியவா தான் எனக்கு ஒரு சுலபமான வழியை காமிக்கணும்னு தன்னோட விண்ணப்பத்தை தெரிவிக்கிறார். இந்த டாக்டர்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான். மெடிக்கல் புஸ்தகங்களில் இருக்கிறத அப்படியே திருப்பி திருப்பி சொல்கிறதே அவள் வழக்கமாகிடுத்து. ப்ராக்டிக்கலாக அவள் ஒரு விஷயத்தை அணுகவே மாட்டேங்கிறா அப்படின்னு பெரியவா ஆரம்பிக்கிறார். குண்டு மாமியோட முகம் ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. பெரியவா ஏதோ ஒரு சுலபமான வழியை சொல்ல போகிறாருன்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஒருத்தருக்கு வியாதி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு வாழணுன்னா பகவானோட அனுகிரகம் வேணும். பெரியவாளோட பேச்சை உன்னிப்பாக மாமி கேட்க ஆரம்பித்தா. உங்கள் ஆத்துக்கு பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்கா? பெரியவா கேட்குறார். இருக்கு பெரியவா, பெரிய சிவன் கோவில் இருக்குது, மாமி பதில் சொன்னா. நல்லதாக போச்சு. அங்கே தினமும் கார்த்தாலையும் சாயங்காலமும் போய் 6 பிரதட்சணம் பண்ணு. தொடப்பக்கட்டையால் ஒரு 100 அடி மட்டும் கோவிலை சுத்தம் பண்ணு. அந்த பெண்மணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. பெரியவாளோட பிரசாதத்தோடு வீட்டுக்கு போகிறா. பெரியவாளுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு பக்தர் பெரியவா சொன்னதை கேட்டதும் அவரால் சிரிப்பை அடக்கவே முடியல. அவரை பார்த்த பெரியவா, என்ன, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்குறா. இல்லை பெரியவா, டாக்டர் நடைப்பயிற்சி வாக்கிங் போன்னு சொல்கிறார், ஆனால் அதையே பெரியவா பிரதட்சிணம்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே பெரியவாளே சிரிச்சிட்டார். காஞ்சி மகா பெரியவா அத்வைத்த ஞானின்னா கூட லௌகீக உலகத்திற்கு அவர் சொல்ல வேண்டியதை நாசூக்காக சொல்வார். அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.